இவ்வளோ நாள் இடியாப்ப மாவு இல்லாம இடியாப்பமே பண்ணாம இருந்தேன். இப்போ ஊர்லேருந்து அம்மா இடியாப்ப மாவு கொண்டு வந்துட்டாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் பண்ணிட்டு, அதுக்கு சைட் டிஷ்ஷா வடகறி பண்ணலான்னு அதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். 1 கப் கடலை பருப்பை 1 மணி நேரமா ஊற வச்சிருந்தேன். அதோட வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெயில பொரிச்சு எடுத்து வடகறி பண்ணாதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. அதனால பொரிச்சு எடுத்தே பண்ணிட்டேன். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாவா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். அந்த கேப்ல வந்து நம்ம பொரிச்சு வச்சிருந்த வடகரைக்கு தேவையான வடையை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு வச்சுட்டேன். தண்ணியில ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு குக்கர்ல ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரா வடகறி ரெடி ஆயிரும். எனக்கு கெட்டியா இருந்துச்சு. இடியாப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டா கொதி வச்சு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே சேர்த்து ஆஃப் பண்ணோம்னா சூப்பரா வடகறி ரெடி ஆயிரும். இடியாப்பத்துக்கு நல்ல காம்பினேஷனா இருந்துச்சு.